Abdullah, alumnus of Kristaraja, Deputy BDO, Tirupattur Union. Thank you, sir. போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் எனது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய நிறுவனர், எனது பாசமிகு எனது ஆசான் அவர்களே, எனது ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளியினை மேல்மேலும் மெருகூட்டி எனது ஆசானுக்கு அடுத்தபடியாக இந்த பள்ளியினை ஆலமர விருட்சமாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு தம்பி ரூபன் அவர்களே, இந்த பள்ளியினை இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற மதிப்புமிகு சிறப்பு விருந்தினர்களே, இந்த பள்ளியின் முக்கியமாக பல்வேறு எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு இந்த பள்ளியினை மேல்மேலும் மெருகூட்டி வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, இந்த பள்ளியில் பயிலும் மாணவ செல்வத்தினுடைய பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை எனது அன்போடு உறுத்தாய் கொண்டு, என்னை இந்த பள்ளி தோன்றிய நாடு முதல் எனது குடும்பம் படிப்பு வசதி குறைவான குடும்பம். அந்த சமயத்தில் என்னுடைய ஏழ்மையான குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க வசதி வாய்ப்பு இல்லாத காலத்தில் மரியாதைக்குரிய இந்த நிறுவனர் அவர்கள் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது எனது வறுமை காரணமாக எனது வீடு தீப்பிடித்து எரிந்துவிட்டது. அதில் பயில வசதி இல்லாமல், மேற்கொண்டு படிப்பை தொடர் வசதி இல்லாமல் அந்த காலகட்டத்தில் சாரை சந்தித்தேன். அவர் சார் சொன்னாங்க, வந்து எப்படியே நீ வந்து படிப்பா, நீ உனக்கு யாரு என்ன கேட்குறா, அந்த நல்ல மனப்பான்மை ஒன்றும் அவர்கிட்ட சார்ல இருக்கு. அதுக்கு நாம் எத்தனை நன்றி கடன் செலுத்தான்னு கிடையாது. என்ன மாதிரி இல்லை, எல்லாருமே இந்த பள்ளிக்கூட உருவாக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்களை வந்து 10th +2 அட்டம்லாம் தெரியும் உங்களுக்கு. அவங்க பின்தங்கி நிலையிலே இருந்திருப்பாங்க, ஃபெயிலாக இருப்பாங்க. அப்படி மாணவர்களை வந்து பட்டு தீட்டி அந்த பள்ளி பயில்களுக்கு தகுந்த மாதிரி, மாணவர் செல்வங்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய, அதாவது இங்கிலீஷில் வந்து கிராமர் சரியாக தெரியாது, அந்த கிராமர் வந்து எப்படி இந்த பயில்களுக்கு இந்த மாணவர்களுக்கு எப்படி போதிக்கிறோன்னு சொல்லி அங்கே படுக்க வச்சு பாய் இதெல்லாம் எல்லாம் கொடுத்து மரியாதைக்குரிய முதல் பவுண்டர் இந்த கல்வி சோலையை, அது மாதிரி டீச்சர் அந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோட நான் பெருமை சொல்லவில்லை. அது மாதிரி அந்த இதை படிஞ்சு எனது ஆசான்ட்டையும் நான் வேலை பாடுதேன் 1988. அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாட்டு போகிறதுக்கு. அந்த வாய்ப்பு நான் வந்து மரியாதைக்குரிய ஆசான்ட்ட கேட்டேன். ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆள் சிரமப்படுத்தி ஆகணும்ட்டார். ஆகணும்ப்பா, நீ போயிட்டு வாங்கிட்டாங்க. அங்கேயும் அவருடைய ஆசீர்வாதம் விட்டு போனேன். அமோகமான முறையில் என்னுடைய வாழ்வு மேலோங்கி, என்னுடைய குடும்பம் மேலோங்கி, நான் சிறப்புமிகு ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலையில் வரும்பொழுது எனக்கு இந்த அரசு பணி வேலை கிடைச்சது.
அந்த அரசு பணியை தொடர்ந்து பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களில் பணிபுரிஞ்சு பல்வேறு நிலைகளில் பணிபுரிஞ்சு பல்வேறு பதிவு பெற்று கடைசியாக தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு என்ற பெருங்கொண்ட ஒரு பதவி வாய்ப்பினை பெற்று தந்தால் எனது ஆசான். அதுல இருந்து எந்த மறக்க முடியாது. அப்படி கொண்ட ஒரு உன்னதமான ஒரு பெருமைக்கு கல்விக்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற அந்த ஆசான், எனது ஆசான் மென்மேலும் அவருடைய நல்வாழ்விலும் வாழ்விலும் சிறந்த இந்த மக்களுக்கு சேவை செய்கிறவார். இந்த வாய்ப்பை நம்ம அனைவரும் பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு ஊரம் விரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா அது காரணம் அவருடைய கடின உழைப்பு. எந்தவுடைய பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ஊருக்கு கொடுத்த சார் சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு கிடைச்சா பொக்கிஷம். என்னை மட்டும் இல்லை, அது 1981 இருந்து பல்வேறு மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த பெருமை சாரதை சேரும். அது மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே சார்கிட்ட சொன்னேன், நான் படிக்கிற காலத்தில் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறது. அந்த கனவையும் நிறைவேற்றிட்டாங்க. அதே மாதிரி வந்து எல்லா ஒரு இடத்துலையும் ஒரு நல்லபடியாக அந்த ஸ்கூல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளாம் வந்து மென்மேலும் வந்து இந்த ஸ்கூலை வந்து வந்து மேம்படுத்துறதுக்கு நம்மளால் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்வோன்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய என் ஆசான் அவர்களுக்கும் டீச்சர் அவர்களுக்கும் ரூபன் அவர்களுக்கும் சிறப்பு அனைவருக்கும் நன்றி இழந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றி வணக்கம். தேங்க்யூ சார்.